வணக்கம் அன்பு உறவுகளே, வே ஆஃப் விஸ்டத்தினுடைய ஒரு சிறு முயற்சியின் ஒரு வெற்றியினை நாங்கள் இங்கே பகிர்வதற்கு வந்திருக்கிறோம். கடந்த மாதம் நாங்கள் இந்த இடத்து சிறுபிட்டி என்னும் இடம் திருவோணமலையில் ஸ்ரீலங்கா திருவோணமலையில் சிறுபிட்டி என்னும் இடத்துல வந்து ஒரு பிரதீப் என்ற ஒரு இளைஞனை நாங்கள் நேர்காணல் கண்டிருந்தோம். அந்த நேர்காணலின்படி எங்களுடைய வே ஆஃப் விஸ்டம் உலக வாழ் மக்களுக்கு, எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு நாங்கள் யூடியூப் மூலம் அந்த பகிர்வை தந்தோம். அந்த பகிர்தலை பார்த்த சிவதர்ஷா மாணிக்கவாசகர் மற்றும் பிரியா பிறைசூடியனும் இரு நல்ல உள்ளங்கள் இன்று அந்த உதவியை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதை இப்போ நாங்கள் அவங்களோட கையில் கொடுக்க போகணும். அது எங்களுடைய கடமை. ஆகவே இதை நாங்கள் கொடுப்போம். வணக்கம். எந்த பிரதீப்? பிரதீப் எந்த பாடு? சோமா இருக்குங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம். அன்னைக்கு ஒரு கதிரை கட்டிங்க இருக்கிறதுக்கு அம்மா கேட்டவர் சரியா? உங்களை பார்த்த ஆக்கள், உங்களோட சகோதர ஆக்கள் அதை பேட்டி கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா பேட்டிக்கு வந்துருக்க சரியா? ஓகே தானே? அப்ப இனிமேல் நீங்க படுத்த படுக்கையில டாய்லெட் எல்லாம் போக தேவையில்லை சரியா? அம்மாட்ட சொன்னோன்னே அம்மா பேச்சு கதிரையில் இருக்குவா, நீங்க வடிவா கதிரையில் இருக்கலாம். சரி சரி சரி. அக்கா என்னண்டா, இன்றைக்கு நாங்க வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் சேனல் அன்றைக்கு நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுடைய நிலைமைகள், தேவைகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டோம். பிரதீப்பை எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கு. ஆகவே அந்த நிலைமையை பார்த்து கனடா நாட்டில் வந்து சிவதர்ஷா மாணிக்கவாசகர் என்றும் பிரியா பிறைசூடி என்றும் ரெண்டு நல்ல உள்ளங்கள் எங்களுடைய இந்த சேனலில் உங்களோட நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க. உடனே அவங்க எங்களோட யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டு நீங்கள் பிரதீப்புக்கு ஒரு கதிரை கேட்டிருந்தீங்க. அதை உடனடியாக வேண்டி கொடுக்க சொல்லி ஒரு சிறிய உதவியை தந்திருந்தவங்க. அந்த உதவியை நாங்கள் உங்களுக்கும் பகிர்ந்து, பிரதீப் மாதிரி இன்னும் ஒரு பிள்ளையும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் அதை பகிர போகிறோம். அதில் அடிப்படை கட்டமாக தான் நான் இந்த இதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஃபார்மசியில் வேண்டினது. இந்த பெறுமதி வந்து கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் பெறுமதி. இதுக்குரிய இந்த பேசனம் இதில் இருக்கு. இந்த எப்படி ரைட் இதில் வைக்கிறேன் உங்களுக்கு. இது ஓகே நல்லம்மா? ரைட். அம்மாட்ட கொடுக்குறோம்மா பிரதீப். இந்த உதவி வந்து உங்களுடைய கனடா வாழ் மக்கள் கொடுத்த இந்த அன்பளிப்பு, இந்த சகோதரிகளை நாங்கள் கொடுக்கிறோம். இது வே ஆஃப் விஸ்டத்தினுடைய ஒரு சிறு, எங்களால் ஏழுமான ஒரு சிறு முயற்சி. நன்றி சகோதரி. சொல்லுங்க. எங்களை யாரென்று சொல்லி இந்த இடத்துல அறிமுகப்படுத்திய உதயநாக்கும் எங்களோட நிலைமைய காட்டி கொடுத்த
ஜெரோமன் அவர்களுக்கும், என்ற மகன் இப்படி இருக்கிற என்ற நிலைமையை வாழ்நாள் மக்களுக்கு எடுத்து காட்டிய ஜெரோமன் அவருக்கும், மற்றும் இந்த உதவியை செய்த நாங்கள் இவ்வளவு நிலைமையில இருந்தும் எங்களோடு கூட இருந்த சிவபிரதாசனி மாணிக்கம் அவர்களுக்கும், பிரியா பிரேசூடி அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எங்க மகனுக்காண்டி நீங்க இந்த உதவி எங்களுக்கு செய்ய வந்த யூடியூப் சேனல் ஊடாக என்ற மகனுக்காண்டி அந்த உதவியை செய்ய வந்த உங்களுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மென்மேலும் உங்களோட குடும்பத்தையும் உங்களையும் இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். எங்களோட நிலைமையை தெரிஞ்சு கொண்டு நீங்க இந்த உதவியை செய்த உங்களுக்கு மிக மிக நன்றி. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. திரும்பவும் உங்களுக்கு நன்றி சொல்றேன் 2 பேருக்கும். எங்களோட மகனை உங்களோட பிள்ளையானினை இந்த உதவியை செய்தீங்க தானே, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிவதர்ஷா மாணிக்க வாசகர் மற்றும் பிரியா பிறை சூடி என்னும் கனடாவில் வாழும் நல்ல உள்ளங்களினுடைய ஒரு சிறிய நன்கொடையானது இங்கே பிரதீப்புக்கு ஒரு பெரிய ஒரு கொடையா கிடைச்சிருக்கு. அவர் உண்மையிலேயே அன்றை நாங்கள் காய்க்கும் பொழுது பிரதீப் படுத்த படுக்கையிலே தான் மலசலங்கள் எல்லாம் போறதா ஒரு தாய் கவலைப்பட்டு சொல்லியிருந்தார். ஒரு குழந்தை எப்படி பாக்குறாவோ அது மாதிரி தான் அவ இந்த இளைஞனையும் பார்த்தவ. அந்த ஒரு சின்ன குறையை நீக்கிறதுக்காக இந்த சிறிய உதவி, கனடா நாட்டில் இருக்கின்ற அந்த அன்பு உள்ளங்கள் கொடுத்த இந்த உதவி யூடியூப் வே ஆஃப் விஸ்டத்தின் ஊடாக இன்று இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, வே ஆஃப் விஸ்டம் இன்னும் பல உதவிகளை உங்களுடைய அன்பு கரங்களினால் கிடைக்கிற உதவியை நாங்க பெற்று பிரதீப் மற்றும் பிரதீப் மேரி இன்னும் நாங்க சந்திக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகவே இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சகோதரிக்கு நன்றி. அம்மா நன்றி. பிரதீப், நான் விளைக்கிறேன் இந்த கதிரை உங்களுக்கு திரும்பவும் வருவோம். இந்த 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் 5ஆம் கட்டம் எவ்வளவு உதவி வருதோ அவ்வளவு எடுத்துட்டு வருவோமா? சரியா? அப்ப நாங்க வெளிக்கிறோம். என்ன பிரதீப் அவர்க சொல்லிட்டு போய் வர வாழ்த்துக்கள். ஓ நன்றி நன்றி. சரி, அப்ப சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. சரியா? கனடால இருந்து சரியோ ஒரு அக்கா கொடுத்து விட்டு இருக்கிறா. இந்தவங்க பிரியா அப்படி இந்த பேர் சொல்லி அந்த கொடுத்து விட்டு அவங்களை கேட்டுன்னு சொல்ல சொன்னவங்க. சரியா? நானும் சொல்றேன் அவங்கள்ட்ட இந்த பாத்துட்டு இருக்கிறாங்க. பிரதீப் கையை காட்டி விடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லி விடுங்க அவங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே, குட் குட். பிரதீப் நன்றி சொல்லியிருக்கேன். உலக மக்களே பாருங்க, இந்த இளைஞன் உங்களுடைய உதவிய தனக்கு ஒரு பெரிய உதவியா நினைச்சு அவரே தண்ட வாயால உங்களுக்கு நன்றி கூறுவேன். இது வே ஆஃப் விஸ்டம். உங்களோட எப்பயுமே இந்த உலக வாழ் மக்களோட நாங்க எப்பயும் கூட இருப்போம். இப்படியான எங்களுடைய உறவுகளை நாங்க தேடி நாங்க மேலும் மேலும் உதவி செய்வோம். மேலும் மேலும் இது மட்டுமல்ல, உங்களுடைய உதவி இன்னும் தேவை என்ற ஒரு ஏக்கத்தோட நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றேன். இது மட்டும் போதாது, இந்த இளைஞனுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. இந்த வே ஆஃப் இஷ்டத்தினூடாக எங்களுடைய இந்த நிகழ்வுகளை காண்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் எங்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு இந்த இடத்தை நாங்க இருந்து வெளிக்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்காக வே ஆஃப் விஸ்டத்தில் இருந்து நான் ஜெரோ. நன்றி. வணக்கம் புலம்பெயர் நல்லுள்ளங்களே. இன்று நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 2ஆம் கட்ட உதவிகள், உங்களிடம் இருந்து கிடைத்த 2ஆம் கட்ட உதவிகளை தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கின்றோம். வே ஆஃப் விஸ்டத்தின் ஊடாக ஜென்சிகாட வீட்டை இன்றைக்கு இப்ப வந்திருக்கிறோம். காலையில நாங்க சிறுபுட்டி என்னும் இடத்துல கொண்டே பிரதீப்புக்கு வீல் சேர் கொடுத்துனாங்க. அதே தொடர்ச்சியாக ஜென்சிகாட வீட்டை வந்திருக்கிறோம். சிவதர்ஷன் மணிவாசகர் மற்றும் பிரியா பிறைசூடி இன்னும் நல்ல உள்ளங்கள் கொடுத்த இந்த சிறிய கொடுப்பனவை, சிறிய நன்கொடையை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். அக்கா தங்கச்சி, நாங்க போன முறை உங்கள்ட்ட வந்தோம். ஜென்சிகாவை நிறைய எல்லாம் பார்த்து பேசிட்டு போனோம். என்ன ஜென்சிகா, அது இந்த அடிப்படையில வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் சேனல்களாக உங்களுடைய அனுமதியோட நாங்க எடுத்து இந்த உலகம் முழுக்க நாங்க இந்த யூடியூப் சேனல் கூட நாங்க உதவி கோரிக்கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல சிவதர்ஷா மணிவாசகர் பிரியா பிரேசூடி என்ற கனடாவில் வாழ்ற
2 நல்ல உள்ளங்களை கொண்டவங்க உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அந்த உதவியின் அடிப்படையில் அவங்க ஒரு சிறு தொகையை அனுப்பினவங்க. நாங்கள் காலையில ஜென்சிகா மாதிரி ஒரு தம்பி பிரதீப் என்று சொல்லி அவர்கள் வீட்டை போய் அவருக்கு ஒரு இருக்கிற கொமட் வச்ச நாற்காலி ஒன்று வேண்டிக் கொண்டே அங்க கொண்டே கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களோட உரையாடிட்டு வந்தாங்க. அதை தொடர்ச்சியா அந்த மிகுதியா ஜென்சிகாவுக்கு மாசம் தேவைதானே இந்த வீட்டுல உங்களுக்கு கேட்டீங்க தானே, அதுல ஒரு சிறு ஒரு பணத்தொகையை நான் கொண்டாந்துருக்கேன் உங்களுக்கு தந்துட்டு போறதுக்கு. அது இந்த இடத்துல நான் கொடுக்க போறது உங்களுக்கு தருவேன். ஜென்சிகா கிளினிக் போகணும் என்ன வாய் இன்னைக்கு நாங்க 2ஆம் கட்ட உதவியை உங்களுக்கு தந்துட்டு போவோம் வந்தாங்க. சரிதானே? இது 2ஆம் கட்ட உதவி மட்டும் இல்ல, இந்த உதவி மேலும் மேலும் தொடரும். அதனால நீங்க வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் சேனல் கூட உலக மக்கள் முழுக்க பார்க்க உங்களுக்கு உதவி இல்லை. ரக்ஷனோட படிப்பு என்ன மாதிரி போகுது இப்ப? நல்லா போகுது. இன்னைக்கு தான் எக்ஸாம். இன்னைக்கு 14வது எக்ஸாம் போயிட்டு இருந்தது. 14வது எக்ஸாம். வெரி குட். நல்லா எழுதுனீங்களா? எழுதினேன். 14வது எக்ஸாம் போயிட்டு இருக்கு. நல்லா எழுதினேன். இப்பதான் முடிஞ்சு வர ஒரு கொஞ்ச நேரம் ஆயிட்டு. சரி, பரவாயில்ல. அதுக்கு பிறகு எக்ஸாம் பிறகு அடுத்த எக்ஸாம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு 4 எக்ஸாம் கிட்ட இருக்கு. 4 எக்ஸாம் முடிய 4 எக்ஸாம் முடிய எங்களுக்கு ட்ரைனிங், அதாவது எக்ஸாம் அடுத்த ஃபைனல் எக்ஸாமுக்கான இது நடக்கும். ட்ரைனிங் ஹாஸ்பிட்டல்ல போடுவாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நர்ஸ் ஆகினா தான் தங்கச்சி வடியா பார்க்கலாம். என்ன தங்கச்சி அக்கா வடியா பாப்பா தானே? வெரி குட். அக்கா நர்ஸ் ஆகி உங்களுக்கு மருந்தெல்லாம் தருவோம். என்ன சரி, அக்கா தானே வடிவா பாப்பா. சரியா? வேற என்ன வேணும்? அப்புறம் கூட படிக்க முடிய நீங்க பிரைவேட் ட்ரைனிங் போங்க. இந்த வே ஆஃப் விஸ்டத்தினூடாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்களே, இந்த சகோதரியினுடைய மூத்த சகோதரி, இந்த குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளை நர்சிங் படிச்சு கொண்டிருக்குது. இன்றைக்கு தான் ஒரு பரீட்சைக்கு போயிட்டு வந்திருக்கிறா. இவ படிச்சு முடியறதுக்கு ஒரு 10-9 மாதங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு இவ தனியார் வைத்தியசாலையில் ஒரு தாதி பயிற்சிக்கு சென்று தாதியாகிறதுக்குரிய தகமையோட தான் இருக்கிறா. இதையும் நாங்கள் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறோம். அக்காவுக்கு தங்கச்சி அக்கா உதவியா இருப்பாங்க. மக்கள் நீங்க பாக்குறீங்க, நீங்களும் உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்ட வேணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். வேற என்ன இன்றைக்கு சமையல் சாப்பாடு? சரி, நாங்க உங்களுக்கு சாப்பிட்டீங்களா? அப்ப நீங்க நல்லா படிங்க. உங்களுடைய இந்த கருத்தையும் நாங்க இங்க தெரியப்படுத்தி இருக்கிறோம். அதையும் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கும் உதவி உங்களை தேடி வரும் என்ற நம்பிக்கையோட தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் எல்லா மக்களையும் தேடி சென்று நாங்க உதவி செய்யற ஒரு நோக்கத்தோட தான் இந்த கலப்பணியில இருக்கிறோம். கட்டாயம் மேலும் மேலும் வர்ற உதவியை நான் உங்களுக்கு தருவேன். ஏன்னா இந்த கனடாவில் இருக்கிறவங்க செஞ்ச உதவியில நாற்காலி வேண்டி கொடுத்து போக மிகுதி பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இந்த மீதி பணம் அதை நீங்க தான் பார்க்கணும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அந்த கனடாவில் இருந்து உங்களுக்கு உதவி செஞ்ச அந்த அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லணுமா என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க சொல்லணும். கனடாவில் இருக்கிற குடும்பத்தை செஞ்ச சிவதர்ஷன், மணிவாசகர் அவங்களுக்கும் பிரியா பிரேசுதி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்ளும். அதோட எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பணோதவி செய்ததுக்கு, அப்புறம் என்னுடைய தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, பணோதவி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது போல அவங்களுக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். இன்னும் எங்களுக்கு மென்மேலும் உதவி செய்யணும். எங்களை போல இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் என்று தேங்க்ஸ். சகோதரி, நீங்க சொல்ல விரும்புறீங்களா? எங்களுக்கு அங்க இருந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு 7வது பிள்ளைக்கு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி அம்மா. உங்களை குடும்பம் நல்லா இருக்கணும்.
ஆண்டவர் என்ன இப்பயும் பிளஸ் பண்றாரு. உங்களுக்காக உங்களை புள்ள குட்டிகளுக்காக நீங்க மீண்டும் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று நான் தினமும் ஆண்டவர்கிட்ட மண்டாடுறேன். இதே போல நீங்க வேற வேறு இடத்துல இருந்து பல ஆட்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் இரவிட்டு வேண்டாறேன். இவனால முடியாத ஒன்றுமே இல்லை. குணத்துல இருந்து எல்லாமே கடவுள் ஆசீர்வதிப்பாங்க. நான் வெளியிலிருந்து ஆக்கியிருப்பாங்க. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க குடும்பம் நல்லா இருக்கு. அது வேண்டு நான் ஆண்டவர்கிட்ட பிளஸ் பண்றேன். நம்ம உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கணும். தேங்க்யூ வெரி தேங்க்யூ அம்மா. நன்றி. உங்களுக்கு நான் கொடுத்த பணத்தொகையை நீங்க பாத்தீங்களா? 15,000 இருக்கு. ஆமா, இந்த பணம் 15,000 ரூபாய் உண்மையிலேயே புலம்பெயர் வாழ் மக்களால அவங்களுடைய மனம் உகந்து தான் எங்களை இந்த ஜென்சிக்கா கொடுத்து விட்டு இருக்கிறாங்க அவரோட கிளினிக்கு. அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த சிவதர்ஷ மணிவாசகர் பிரியா பிறைசூடி அவங்களுக்கு வே ஆஃப் விஷத்தின் ஊடாக நாங்கள் நன்றி கூறுவதோடு இவங்களும் உங்களுக்கு நன்றி கூறுறாங்க. இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் இன்னும் சிறக்க இன்னும் அவர் வைத்திய நல்லபடியாக செஞ்சு சுகம் அடைந்து வர வேண்டும் என்றது என்னுடைய இலக்கம். மேலும் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை வே ஆஃப் விஷத்தின் ஊடாக புலம்பெயர் வாழ் மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்றதோட இந்த உதவி செய்த உங்களுக்கு நன்றியோட இந்த இடத்துல இருந்து நாங்க வழிகிட போறோம். ஜென்சிகா, நாங்க போயிட்டு வரவா? பாய். சரியா? கிளினிக் போகணும். கிளினிக் போகணும். மட்டமாத்த போவீங்களா? எப்ப போறீங்க? வார மாசம். இன்னைக்கு சாப்பிட்டீங்களா காலையில? என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டீங்க. சரி ஜென்சிகா, நாங்க போயிட்டு வரோம். சரி அக்கா, போயிட்டு வரோம். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய வே ஆஃப் விஷத்தின் ஊடாக கனடா வாழ் மக்களுக்கு நன்றி கூறுவதோடு மேலும் எங்களுடைய பணி இன்னுமாக நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்பதை கூறிக்கொண்டு வே ஆஃப் விஷம் ஊடாக ஜெனோ நன்றி. புலம்பெயர் வாழ் மக்களுக்கு வே ஆஃப் விஷத்தின் ஊடாக என்னுடைய தனிப்பட்ட ரீதியில உண்மையிலேயே சிவதர்ஷா மணிவாசகர் பிரியா பிறைசூடி இந்த கனடா நாட்டிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்க உதவி செஞ்சது அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அதை நாங்கள் யூடியூப் சேனல் கூடாக பிரத்யேகமாக இந்த விடயத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் உங்களுடைய உதவி இதோட நிற்கக்கூடாது. இது மாதிரி நாங்கள் பல கஷ்டப்பட்ட பிள்ளைகளை குடும்பங்களை எடுத்து உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். உங்களுடைய உதவி வே ஆஃப் கிறிஸ்டியன் யூடியூப்புக்கு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு மேலும் மேலும் எங்களான முடிந்த தரவுகளை நாங்கள் நேர்காணல் மூலமாக வே ஆஃப் விஷத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் இந்த உலகம் முழுக்க அறிய தரும் வேளையிலே நீங்கள் அதற்கான உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் சேனலுக்காக நான் திருவண்ணாமலை மணியாவெளியிலிருந்து ஜெரோம். அது மாத்திரமல்ல, இனி வரும் காலங்களில் தேவையுள்ள எமது மக்களை தேடிச் செல்ல இருக்கின்றது எமது வே ஆஃப் விஸ்டம் அங்கத்தவர்கள். எனவே நலன் விரும்பிகளே, உங்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு மிக அவசியமானது. வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது எதிர்காலங்களில் சிறுவர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்கள், பெற்றோர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள இருக்கின்றது. இன்று அநேக மக்கள் வறுமை கோட்டு கீழ் ஜீவனம் பண்ணும் குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை கூட வெளிப்படுத்த தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள். அப்படியான மக்களை எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது தேடிச் சென்று அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணியுள்ளது. எனவே எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.